إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் அவனுடைய மாளிகையிலே அவனுடைய கட்டளைகளுக்கு கட்டுப்பட்டு நாம் எல்லாம் இந்த ஜும்மாவிற்காக வேண்டி ஒன்று கூடியிருக்கின்றோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் எம்முடைய ஈருலக வாழ்க்கையிலும் வெற்றி அடைய வேண்டுமென்றால் எங்களுடைய வாழ்க்கையை தக்குவாவின் அடிப்படையில் கட்டியெழுப்பிக் கொள்ள வேண்டும். தக்குவா உள்ளவன்தான் இந்த உலகத்தில் சிறந்தவனாக, நேர்மையானவனாக, முன்மாதிரியானவனாக வாழுவான். அவன்தான் நாளை மறுமையிலும் வெற்றி அடைவான். எனவே எம்மை தக்குவா உடையவர்களாக மாற்றுவதற்கு உதவும் காரியங்களை நாம் செய்வது அவசியமாகும். இந்த உபதேசங்களும் கூட என் தக்குவா உணர்வுகளை உயிரூட்டுவதற்கான உரைகள்தான். அதனால்தான் நபி அவர்கள் ஒரு உபதேசத்தை செய்வதற்கு முன்னால் தக்குவாவை பற்றி நினைவூட்டி இருக்கிறார்கள். ஏனென்றால் தக்குவா இல்லாதவர்களுக்கு எந்த உபதேசங்களும் பயன் தரப்போவது கிடையாது. எனவே தக்குவாவோடு இந்த உரைகளை உள்வாங்குகின்ற உணர்வையும், நல்ல விடயங்கள் அல் குர்ஆன சுன்னாவிலிருந்து எடுத்து செல்லப்படுகின்ற போது அதனை எடுத்து நடக்கும் அந்த உணர்வையும் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தர வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டவனாக, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய உறவுகளே, இஸ்லாமிய ஆண்டு கணிப்பின் புதிய ஒரு ஆண்டில் புதிய ஒரு மாதத்தில் இருக்கின்றோம். முஹர்ரம் மாதத்தினுடைய 10வது நாளில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த மாதத்தினுடைய சிறப்புகள், இந்த நோன்பு குடிப்பதனுடைய சிறப்புகள், இதற்கு பின்னால் உள்ள வரலாற்று பின்னணிகள் எல்லாம் கடந்த ஹுதுபாக்களில் அல்லது விசேடமாக நடந்த பயான் நிகழ்ச்சிகளில் எல்லாம் எமக்கு தெளிவுபடுத்தப்பட்டிருக்கின்றன. நாம் இன்றும் அல்லது அண்மை காலத்திலும் இதற்கு முன்னும் இது பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம். அந்த சம்பவங்களில் ஒன்றுதான் முஹர்ரம் மாதம் 10வது நாள் ஏன் நபி அவர்கள் நோன்பு பிடித்தார்கள், சமூகத்துக்கு வழிகாட்டினார்கள் என்கின்ற ஒரு வரலாற்று பின்னணியை சொல்கின்ற போது, மக்காவிலிருந்து நபி அவர்கள் மதீனா வந்த போது யூதர்கள் நோன்பு பிடித்திருப்பதை கண்ட நபி அவர்கள் அதற்கான காரணத்தை வினவுகின்ற போது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவருடைய கூட்டத்தினரையும் ஃபிரௌன் என்கின்ற அந்த கொடியவனிடம் அவனுடைய படைகளில் இருந்தும் காப்பாற்றிய, முன்னால் கடல் குறுக்கிட்டது, பின்னால் எதிரி, இந்த இக்கட்டான நிலையிலிருந்து அவர்களை விடுவித்து காப்பாற்றி கரை சேர்த்த அந்த மகிழ்ச்சியை, அதற்கு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகின்ற அந்த விடயத்தை, அந்த உணர்வை வெளிப்படுத்தும் விதமாகத்தான் நாங்கள் நோன்பு பிடிக்கிறோம் என்கின்ற அவர்கள் செய்தியை சொன்னபோது, உண்மையிலே மூசா அலைஹிஸ்ஸலாம் முஸ்லிம்களுக்குத்தான் சொந்தமானவர் என்கின்ற அடிப்படையில் அவர் வெற்றி பெற்றதற்காக
அவரை கொண்டாடுகின்ற அல்லது அவருக்காக வேண்டி நாம் நன்றி உணர்வோடு நடந்து கொள்வதற்கு நாங்களே மிக அருகதை உடையவர்கள் என்ற அடிப்படையில் நபி அவர்கள் இந்த முஹர்ரம் மாதத்தின் 10ஆம் நாளை நோன்புக்கான அந்த வரலாற்று பின்னணி நமக்கு சொல்லப்படுகிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் இந்த வரலாற்றையோ இதனோடு சம்பந்தப்பட்ட பின்னணியையோ இன்று பேச வரவில்லை. பொதுவாக அல் குர்ஆனிலே இப்படியான வரலாறுகள் நிறைய சொல்லப்பட்டிருக்கின்றன. அல் குர்ஆனில் 1/3 பகுதி வரலாறாக அடையாளப்படுத்தப்படுகிறது. இந்த வரலாறுகளுக்கு பின்னால் பல சோதனையான கஷ்டப்பான சம்பவங்கள் நடந்திருக்கின்றன. இந்த சம்பவங்களை எல்லாம் சொல்கின்ற போது இந்த வரலாறு நமக்கு தருகின்ற படிப்பினைகள் என்ன என்கின்ற விடயத்தை பற்றி சொல்கின்ற போது ஈமானிய உறுதி உடையவர்களுக்கு அல்லாஹு தஆலா வெற்றியை தருவான். தௌஹீதிலே உறுதியாக இருக்கின்ற அந்த உறுதியாக இருப்பதற்கான முன்னுதாரணம், இப்படி தௌஹீதிலே உறுதியை வெளிப்படுத்தக்கூடிய ஈமானிய கொள்கை உடையவர்கள் இறுதியில் அவர்கள் வெற்றி அடைவார்கள் என்கின்ற பல படிப்பினைகள் இந்த வரலாற்றுக்கு பின்னால் இருக்கிறது என்கின்ற செய்தியை நமக்கு இந்த வரலாறுகள் கற்றுத்தருகின்ற சொல்லுகின்ற பாடங்கள் என்கின்ற அடிப்படையில் பேசப்பட்டிருக்கிறது, நாம் கேட்டிருக்கிறோம். ஆனால் இந்த வரலாறுகளுக்கு பின்னால் இன்னொரு பாடம் இருக்கிறது. அந்த பாடத்தையும் அந்த விடயத்தையும் புரிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. இந்த உலகத்தில் எந்த ஒரு நிகழ்வு நடவதாக இருந்தாலும், எந்த ஒரு காரியம் அது நல்லதோ கெட்டதோ நடப்பதாக இருந்தாலும், அது அல்லாஹ்வை மீறி அல்லாஹ் நாடாமல் இந்த உலகத்தில் எந்த ஒரு நல்லதையும் கெட்டதையும் நடத்தும் ஆற்றல் யாருக்கும் கிடையாது என்கின்ற அந்த அல்லாஹ்வின் வல்லமையை புலப்படுத்துகின்ற செய்திகள் இந்த வரலாற்றுக்கு பின்னால் நிறைய இருக்கின்றன. இறைவனை பற்றிய அந்த அகீதா, இறைவனுடைய அந்த இறை தத்துவம், அவனுடைய ஆளுமை, இந்த விடயங்கள் மக்களுக்கு புலப்படுத்தப்படுகின்ற ஒரு செய்தி இருக்கிறது. அல்லாஹ்வை நம்பியவர்கள் அல்லாஹ் காப்பாற்றுவான். தௌஹீதை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு அல்லாஹ் தஆலா உதவி செய்வான் என்கின்ற ஒரு செய்தி இருக்கிறது. ஆனால் அல்லாஹ் தஆலா நாடாமல், அல்லாஹ்வுடைய உதவி இல்லாமல் இந்த உலகத்தில் ஒரு அணுவும் அசையாது, யாராலும் எதையும் செய்ய முடியாது என்கின்ற செய்தியை அல்லாஹ் தஆலா இந்த வரலாற்று சம்பவங்களின் பின்னால் நமக்கு சொல்வதை காணலாம். அதாவது லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ். லா ஹவுல, இந்த உலகத்தின் நிகழ்வுகளை மாற்றுகின்ற ஆற்றல். ஹவுல் என்பதற்கு அத்தஹவுல், அல் இன்திகால் மின் ஹாலன் இலா ஹால், ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு, ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு மாறுவதற்கு மாற்றுவதற்கு யாருக்குமே முடியாது. வலா குவத, இந்த உலகத்தில் யாருக்கும் எந்த சக்தியும் கிடையாது, யாருக்குமே கிடையாது. இல்லா பில்லாஹ், அல்லாஹ்வுடைய அந்த நாட்டம், அல்லாஹ்வுடைய அந்த உதவி இல்லாமல் இந்த உலகத்தில் எதுவுமே செய்ய முடியாது என்கின்ற தத்துவம் இந்த வரலாறுகளுக்கு பின்னால் இருக்கிறது. பெரும் படைபலம் கொண்ட ஒருவனுடைய வரலாறை சொல்லி கடைசியில் அவன் விழிவாக செத்த வரலாறை அல்லாஹ் சொல்கிறான். பெரும் பணம் கொண்ட ஒருவருடைய வரலாறை சொல்லி கடைசியில் அவன் காணாமல் போன வரலாறை அல்லாஹ் சொல்கிறான். உலகம் அல்லது ஒரு அரசாங்கத்தின் கீழ் இருந்த எல்லோருமே ஒன்று சேர்ந்து ஒருவரை கொல்ல துணிந்து அவர்கள் தோல்வி அடைந்த வரலாறை அல்லாஹ் சொல்கிறான். நிலைமைகளை மாற்றும் ஆற்றல் என்பது உலகத்தில், இந்த உலகத்தின் எவ்வளவு சக்தி படைத்த ஒருவராக இருந்தாலும், ஒரு அரசாக இருந்தாலும், பெரும் படையாக இருந்தாலும், அவர்களால் இந்த உலகத்தின் நிலைமையை மாற்ற முடியாது. இந்த தத்துவத்தை இந்த வரலாறுகள் ஒரு புறம் சொல்லிக் கொண்டிருக்கின்றன. லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ். அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள்
அறிவிக்கின்றார்கள், ஒரு முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை விழித்தார்கள். யா அப்துல்லாஹ் இப்னு கைஸ், அவருடைய இயற்பெயர் தான் அபு மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு. அவர்களை விழித்து, நான் உங்களுக்கு சுவர்க்கத்தின் பொக்கிஷத்தை பற்றி உமக்கு சொல்லட்டுமா, காட்டட்டுமா என்று கேட்கிறார்கள். உன்னை சுவர்க்கத்திற்கு கொண்டு போகக்கூடிய அல்லது நீ சுவர்க்கத்தில் பொக்கிஷத்தை அடைய வைப்பதற்கு உதவக்கூடிய ஒன்றை உனக்கு நான் சொல்லித் தரட்டுமா, காட்டட்டுமா என்று கேட்டபோது, அலா அதுல்லுக அலா கன்ஸின் மின் குனூஸில் ஜன்னா ஃபகுல்து பலா யா ரசூலல்லாஹ், கட்டாயம் சொல்லித்தாருங்கள் என்று கேட்டார்கள். அப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ். இந்த உலகத்தில் எதையும் மாற்றும் ஆற்றலோ இந்த உலகத்தில் சக்தியோ ஒரு யாருக்குமே கிடையாது, அல்லாஹ்வை தவிர. இந்த தத்துவம் தான் சுவர்க்கத்தின் பொக்கிஷத்தை பெறுவதற்கு ஒருவனுக்கு உதவக்கூடிய பெரும் தத்துவமாகும். கன்ஸும் மின் குனூஸில் ஜன்னா என்று நபி அவர்கள் சொன்னார்கள். புகாரி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டுள்ள ஒரு செய்தி. ஒரு நோயாளி நோய் என்கின்ற அந்த நிலையிலிருந்து விடுபட வேண்டும் என்றால், அறியாமையில் இருக்கின்றவன் அறிவொளி பெற வேண்டும் என்றால், எந்த பலனும் இல்லாதவன் ஒரு பலன் நிலையை அடைய வேண்டும் என்றிருந்தால், ஏழை பணக்காரனாக வேண்டும் என்றிருந்தால், கஷ்டப்படுவன் அந்த கஷ்டத்தில் இருந்து விடுபட வேண்டும் என்றிருந்தால், எதுவாக இருந்தாலும் அவன் இருக்கின்ற நிலையில் இருந்து ஒரு மாற்றத்தை, ஒரு சேஞ்சை காண வேண்டும் என்றிருந்தால், அவனிடத்தில் இருக்கின்ற ஆற்றல், அவனிடத்தில் இருக்கின்ற திறமை, அவனிடத்தில் இருக்கின்ற பலம், அவனை சூழ இருக்கின்ற அந்த பௌதீக வளங்கள், இவைகளை கொண்டு ஒரு மனிதனால் இந்த சூழ்நிலையின் எந்த ஒரு விடயத்தையும் மாற்ற முடியாது. லா ஹவுல, மாற்றும் ஆற்றல் யாருக்கும் கிடையாது. வலா குவத, எந்த சக்தியும் யாருக்கும் கிடையாது. இல்லா பில்லாஹ், அல்லாஹ்வை கொண்டே தவிர. இது தௌஹீதினுடைய மிக உச்சகட்ட நிலைமை, தௌஹீதினுடைய மிக தெளிவான ஒரு நிலைமை. தௌஹீதினுடைய ஒரு அம்சம் அர்-ருபூபிய்யா, ரப்பு, இரட்சகன் அல்லாஹ். அவன்தான் இந்த உலகத்தை படைத்தவன், பரிகாலிக்கின்றவன், ஆக்குகின்றவன், அழிக்கின்றவன், காக்கின்றவன். இந்த உலகத்தில் அணுவும் அவனின் ஆற்றல் இல்லாமல், இந்த உலகத்தில் ஒரு விடயமும் அவனுடைய நாட்டம் இல்லாமல் மாறாது, நிகழாது என்கின்ற அந்த தத்துவம். இந்த தத்துவத்தில், இந்த கொள்கையில் ஒரு உறுதியான நிலைப்பாட்டை விளங்கப்படுத்துவதற்காக அல்லாஹ் உலகத்தில் இயற்கையாக இயல்பாக எது அவ்வப்போது நடக்குமோ அவ்வப்போது நடக்கின்ற அந்த இயல்புகளை மாற்றி காட்டி, நெருப்புண்டா சுடும் அல்லது சுடாமலும் அது இருக்க முடியும், நெருப்புக்கு தானாக சுடும் ஆற்றல் கிடையாது என்று அல்லாஹ் நிரூபித்து காட்டியிருக்கிறான். இப்படி பல வரலாற்று சம்பவங்களை அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த கலிமா, இந்த லா ஹவுல வலா குவத்த என்கின்ற இந்த கலிமா, இந்த தத்துவம் நமக்கு அடிக்கடி நாமம் சொல்லப்படுற ஒரு விஷயம் தான். ஆனால் அது சொல்ல வருகின்ற ஒரு பெரும் கொள்கை, அந்த கொள்கை சொல்ல வருகின்ற அந்த கருத்து, அது சொல்ல வருகின்ற அந்த கருத்து நம்முடைய உள்ளங்களில் ஆழமாக பதிந்தது கிடையாது. அதை சொல்லுகின்ற போது அல்லாஹ்வின் வல்லமைகள் என் தலைகளுக்குள் ஏறி எம் உணர்வுகளையும் எம் செயல்களையும் கட்டுப்படுத்துகின்ற உணர்வை கொண்டு வர வேண்டும். எந்த நிலவரம் இல்லா பில்லா என்கிறது எதை சொல்லுகிறது என்றால், நாமெல்லாம் பலவீனமான மனிதர்கள், நாமெல்லாம் அல்லாஹ்வின்பால் தேவை உடையவர்கள் என்கின்ற அந்த உணர்வு நமக்கு வர வேண்டும். எம்மிடத்தில் எந்த பலமும் கிடையாது. நாம வச்சிருக்கிற பலமெல்லாம் இறைவனும் உதவினால் மட்டும்தான் நடக்கும். யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே, அன்சும் அல் ஃபுகரா, நீங்கள் அல்லாஹ்வுடன் தேவையுடையவர்கள். அன்தும் அல் ஃபுகரா இலல்லாஹ் வல்லாஹு ஹுவல் கனியுல் ஹமீத். அல்லாஹ்வே தேவைகளை அற்றவன், புகழுக்குரியவன் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். அன்தும் அல் ஃபுகரா, நீங்க எல்லாம் ஃபகீர்மார்,
நீங்கள் இறைவனிடத்தில் தேவையுடையவர்கள். இந்த உலகத்தில் யாரின் உதவி இல்லாமலும் தனிய தனிப்பவரோடு ஒருவன் இருக்கிறான் என்றால் அல்லாஹ் மட்டும்தான். மற்ற எல்லோருமே நீங்கள் தேவையுடையவர்கள். இந்த உலகத்தில் நமக்கு தேவையானவற்றை மாற்றிக்கொள்கின்ற அந்த சூழ்நிலை அல்லாஹ் தவிர வேறு யாருக்கும் கிடையாது என்கின்ற அந்த தத்துவம் நமக்கு தெரிய வர வேண்டும். அதே போன்று இந்த பவர், குதரத், தாக்கத் என்று சொல்கின்ற அந்த பவர், அந்த சக்தி, அல்லாஹ்வை மிஞ்சும் சக்தி இந்த உலகத்தில் எதுவும் கிடையாது. இன்னல் குவத லில்லாஹி ஜமீஆ, அனைத்து வல்லமையும் அல்லாஹ்வுக்கே உரியது. இந்த செல்லக்களை நல்லா இருக்கும். ஆனா அந்த சூழ்நிலை வரக்கிற அதை ஈமானுக்குள்ள கொண்டு வந்து சேர்க்கிறதான் முக்கியமான ஒரு விஷயம். பெரும் சக்தியே ஒன்று திரண்டாலும் அல்லாஹ் நாடாட்டி அது நடக்க மாட்டாங்கிற அந்த சக்தி அல்லாஹ்க்கு தான் உரியது. இங்க பௌதீக சக்திகள் எல்லாம் எம்மை ஆட்டுவிக்கிறதோ அல்லது என்னுடைய சூழ்நிலையை மாற்றும் திறன் கொண்டவைகளோ அல்ல என்கின்ற அந்த நம்பிக்கை அல்லாஹ் குர்ஆனிலே ஏத்தான் சொல்கிறான். லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ் என்றால் இன்னல் குவத லில்லாஹி ஜமீஆ என்கின்ற அந்த கருத்து நம்மிடத்திலே வர வேண்டும். உலகத்தில் எந்த ஒரு விடயமாக இருந்தாலும் அதனுடைய சக்தி முழுக்க அல்லாஹ்வை உட்பட்டது. அல்லாஹ்வை மீறி ஒன்று செய்ய இயலாது. அப்படி செய்யும் ஆற்றல் யாருக்கும் கிடையாது. அதே போன்று ஒரு மனிதன் உதவி தேடணும் என்றால் அந்த உதவி அல்லாஹ்வை தாண்டி யாராலும் செய்ய முடியாது. இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். யா அல்லாஹ், உன்னையே நான் வணங்குகிறேன், உன்னிடத்திலேயே உதவி தேடுகிறேன். இப்படி ஒவ்வொரு நாளும் ஒரு நாளைக்கு நீங்க 17 தடவை கட்டாயம் என்று சொல்லணும். அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்ட்ட தான் உதவி தேடணும். அல்லாஹ்வை விட்டு போட்டு இந்த உலகத்துல நீங்க யார்கிட்ட போய் நின்றாலும் எந்த கொம்பனாலும் இந்த உலகத்தில் உங்களுக்கு உதவி செய்ய முடியாது. அல்லாஹ் நாடவில்லை என்றால் எனவே அல்லாஹ் அவன்தான் எல்லாம், அவனால் தான் எல்லாம். அவனை மீறி இந்த உலகத்தில் எதுவுமே நடக்க முடியாது, நடக்க மாட்டாது என்பதுதான் லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ். தவக்குல். நான் நல்லா படிச்சிருக்கேன், நல்ல மெமரி பவர் இருக்கு, எனக்கு நல்ல ஞாபக சக்தி இருக்கு, எனக்கு நான் பரீட்சையில வின் பண்ணிடுவேன், பாஸ் ஆயிடுவேன். நடக்காது. என்ற மூளை நல்ல வெல் பிளான் பண்ணக்கூடிய ஒன்று, நான் நல்ல துல்லியமாக பிளான் பண்ணக்கூடிய ஆள், நான் போட்டால் ஃபெயில் ஆகாது, நடக்காது. வஅலல்லாஹி ஃபதவக்கலு இன் குன்தும் முஃமினீன். நீங்கள் மூமின்களாக இருந்தால் அல்லாஹ்வின் மீது தவக்குல் வையுங்கள், அல்லாஹ்ட்ட பொறுப்பு காட்டுங்க, நல்லா படிங்க, உங்களோட மூளையை தயார்படுத்துங்க. ஆனால் அந்த நேரத்தில் நமக்கான கேள்விக்கு சரியான விடை எழுதும் ஆற்றலை தருபவன் அல்லாஹ். எவ்வளவு படிச்சாலும் ஒரு கேள்வி தடுமாறி அப்படி எல்லாமே மாறி போய் அப்படி விறுவிறுத்து போய் ஒன்றுமே முடியாமல் வந்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். சூழ்நிலைகளை நமக்கு சாதகமாக கொடுப்பது என்பது நம்முடைய கையிலே இருக்கின்ற அந்த பௌதிக ஆற்றல் அல்லது பௌதிக பலம், பௌதிக விதி அல்ல, அல்லாஹ் நமக்கு கொடுக்கின்ற அந்த உதவிதான். லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ். அல்லாஹ் சொல்கிறான், வஅலல்லாஹி ஃபதவக்கலு இன் குன்தும் முஃமினீன். நீங்கள் மூமின்களாக இருந்தால் எந்த ஒரு விடயத்தையும் அல்லாஹ்விடத்திலே பொறுப்பு சாட்டுங்கள், அல்லாஹ்விடத்திலே பொறுப்பு கொடுங்க, முயற்சி செய்யுங்க. ஆனா முடிவு அல்லாஹ்வை மீறி அல்லாஹ் நாடாத ஒரு முடிவு, நாம நினைக்கிற முடிவு அங்க வராது. நாம நினைக்கிற முடிவும் பெறும், நினையாத முடிவும் பெறும். மூமினாக இருந்தால் அல்லாஹ்விடத்திலே பொறுப்பு கொடுத்தால் எந்த முடிவு வந்தாலும் இந்த முடிவில் அல்லாஹ் நிலவை வைத்திருக்கிறார் என்கின்ற முடிவோடு நிதானமாக நடந்து போவான். லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த தத்துவத்தை விளங்கப்படுத்துவதற்கு அல் குர்ஆனிலே அல்லாஹ் பல வரலாறுகளை சொல்லி காட்டுகிறான். பல வரலாறுகளை சூரத்துல் கஹ்ஃபிலே வருகின்ற 2 மனிதர்கள் ஒருவருக்கொருவர், அதாவது வளமான தோட்டமும் திராட்சை தோட்டங்கள், பேரீச்சை மரங்கள், விளைநிலங்கள் மற்றும் ஓடும் ஆறுகள் நிறைந்த ஒரு பெரும் தோட்டம் கொடுக்கப்பட்ட ஒரு மனிதன், அது கொடுக்கப்படாத இன்னொரு ஏழை மனிதன். தோட்டம் செல்வம் செழிப்பின் அந்த செழுமையினாலும் அவரிடத்திலே இருந்த பொருளாதாரத்தின் வளத்தினாலும்
அந்த பணக்கார மனிதர் பேசுகிறார், அந்த செல்வந்தர் பேசுகிறார், நான் உன்னை விட செல்வத்திலும் ஆதரவாளர்களிலும் தொப்பல் அடிக்க நான். நீ சும்மா சாதாரணமான ஒரு ஆள். காலமா அவன்னு அந்த அவதா. வேற இடத்துல அதே தொடர் இந்த இடத்துல சொல்கிறார், இந்த எனது தோட்டம் ஒருபோதும் அழியும் என்று நான் நினைக்கவில்லை, மறுமை நிகழும் என்று அவர் நம்பவில்லை. இது என்ன சொத்து? என்ன சொத்து? அல்லாஹ்வை மறந்து நடக்காத, இது எந்த செல்லாத, அகங்காரம் பிடிக்காத என்று சொன்ன போதுதான் அந்த சகோதரர், ஏழை சகோதரருக்கு உதவி, அவருக்கு உபதேசம் செய்கிறார். வலவுலா இத்தகல்த ஜன்னத குல்த மாஷா அல்லாஹ் லா குவத இல்லா பில்லாஹ். லா குவத இல்லா பில்லாஹ்ங்கிறது இந்த குர்ஆன் வசனத்துல மட்டும் வருது. அல்லாஹ் நாடியதே நடக்கும், சக்தி அனைத்தும் அல்லாஹ்வுக்கே உரியது என்று நீ கூறியிருக்க வேண்டாமா? அவன் தோட்டத்துக்குள்ள வரக்கல என்ற நான் நினைச்ச மாதிரி இருக்கும், காலகாலத்துக்கு இருக்கும் என்கின்ற அந்த அகங்காரமான பேச்சு இல்லாமல் இது அல்லாஹ் வந்தது, அல்லாஹ்வுடைய ஆற்றல், அல்லாஹ்வுடைய நாட்டம் என்று சொல்லி இருக்க வேண்டாமா? அகந்தையில் அவன் வார்த்தைகள் தொடர்ந்தன. அல்லாஹ் அவனுடைய தோட்டத்தை, விளைச்சலை அப்படி அழித்து விட்டான். அப்படி அழிச்சு விட்டார். சூரத்துல் கஹ்ஃப்ல இந்த வரலாறு இருப்பது எடுத்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், இதே போன்றுதான் காரூன் என்கின்ற ஒருவன், பெரும் செல்வந்தன், நன்றி மறந்தான், மக்களுக்கு அநீதி இழைக்க ஆரம்பித்தான். அவனுடைய சமுதாயத்தினர்களை அவன் பிழையாக, அவனுடைய செல்வத்தின் அகங்காரத்தின் காரணமாக அவன் சமுதாயத்தோடு அவன் பிழையாக நடந்த போது அவனுக்கு உபதேசம் செய்கிறார்கள் அவருடைய சமுதாயத்தில் இருந்த அறிஞர்கள். அல்லாஹ் உனக்கு தந்தவற்றிலிருந்து மறுமைக்கானவற்றை தேடு. அல்லாஹ் வந்தது, அல்லாஹ் வந்தது. இந்த அல்லாஹ் வந்தவற்றிலிருந்து நீ மறுமைக்கானதை தேடு. அதே மாதிரி இவ்வுலகில் உனக்குள்ள கடமையை நீ மறக்காத. உனக்கு தேவையான உலகத்துக்கு தேவையானதை செய், ஆனால் மறுமைக்கு அதுக்கான சேமிப்புகளை செய்வதற்கு நீ மறக்காதே. அல்லாஹ் உனக்கு நல்லுதவி செய்த போல் நீயும் நல்லுதவி மற்றவர்களுக்கு செய். அல்லாஹ் உனக்கு தந்திருக்கான். அல்லாஹ் வந்தது, அல்லாஹ் தந்ததிலிருந்து மத்தாக்களுக்கு நீ கூறு. நீ உன் கையோடு கொண்டு வந்த ஒன்று அல்ல, அல்லாஹ் உன்னை அழகாக வைத்திருப்பது போன்று, உதவி செய்வது போன்று நீ கூறு. லா தப்கி அல் ஃபஸாத ஃபில் அர்த் இன்னல்லாஹ லா யுஹிப்புல் முஃப்ஸிதீன். நீ இந்த பூமியிலே குழப்பம் செய்யாதே, குழப்பத்தை நாடாதே. குழப்பம் செய்வோர்களை, அகங்காரம் முடித்து அழைவோர்களை, நான் என்கின்ற மமதை கொண்டவர்களை அல்லாஹ் ஒருபோதும் விரும்புவது கிடையாது, அழித்து விடுவான். அவன் சொன்னான், காரூன் இன்னமா ஊதீதுஹு அலா இல்மின் இந்தி, இந்த அறிவு என்ற கெட்டித்தனத்தாலும் போலவும் எனக்கு கிடைச்சது. பல பலசாலிகள் சேர்ந்து அவனுடைய சொத்துக்கள் வைத்திருக்கின்ற அந்த கஜானாவுடைய சாவிகளை தூக்கி சென்றாலும் முடியாது என்கின்ற அளவுக்கு பலம் கொண்ட, அளவுக்கு நிறைந்த பொருளாதார பலம் கொண்டவன். அவன் சொன்னான், இதெல்லாம் எந்த கட்டித்தனத்தால வந்தது? இன்னமா ஊதீதுஹு அலா இல்மின் இந்தி, என்னுடைய அறிவின் மூலமாக எனக்கு கிடைத்தது. ஃபஹஷஃப்னா பிஹி வபிதாரிஹில் அர்வ, அவனையும் அவனுடைய வீட்டோட சேர்த்து அப்படி நாம் பூமிக்குள் உள்வாங்கிக் கொண்டோம் என்று அல்லாஹ் சொன்னான். அவனையும் அவன் வீட்டையும் பூமிக்குள் புதைத்தோம் என்று அல்லாஹ் சொன்னான். இந்த உலகத்தில் நான், என்னால், என் அறிவால், என் முயற்சியால் என்று சொல்கின்றவன் எவனும் நின்று இழக்க மாட்டான், அழிந்து சீரழிந்து போவான். பெரும் பொருளாதாரம் நிறைந்த ஒரு மனிதனாக இருந்த காரூன் அவனுடைய சொத்தையும் அவன் வாழ்ந்த இடத்தையும் தக்க வைத்துக் கொள்ள முடியாமல் மண்ணோடு மண்ணாகி போனான். லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ். சாரா இஸ்ஹாக் தம்பதியினர், அதாவது அல்லாஹு தஆலா குர்ஆனில் ஒரு வரலாற்றை சொல்கிறான். சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இஸ்ஹாக்கை பற்றி நன்மாராயம் கூறிய செய்தியை சொல்கிறான். குழந்தை பாக்கியம் என்கிறது அல்லாஹ் நாடினால் கிடைக்க உண்டு.
இந்த கிடைச்ச ஆக்களுக்கு எல்லாம், குழந்தை கிடைச்ச ஆக்களுக்கு எல்லாம் அவோட கட்டித்தரத்துல கிடைச்ச மாதிரி நினைச்சிட்டு இருக்கிறது. கிடையாத ஆக்களுக்கு எல்லாம் அவோட ஏதோ ஒன்றால் நடந்தது மாதிரி இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நாட்டம். கொடுத்து சோதிப்பான், கொடுக்காமல் சோதிப்பான். قالت يا ويلتى أألد وأنا عجوز وهذا بلعي شيخا إن هذا لشيء عجيب. இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பற்றி சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நன்மாராயம் சொல்லப்பட்ட போது, இது என்ன அதிசயம், நானோ கிழவியாகிவிட்டேன், என் கணவர் இதோ கிழவராகிவிட்டார், கிழவராக இருக்கும் போது எனக்கு பிள்ளை வளர்க்குமா என்று அவர் ஆச்சரியமாக கேட்கிறார். அல்லாஹ் நாடினால் வயசு கட்டுப்பாடெல்லாம் பிரச்சனை கிடையாது. லா ஹவ்ல வலா குவத இல்லா பில்லாஹ். சூழ்நிலைகளை மாற்றி கொடுப்பவன் அல்லாஹ். தள்ளாத வயதில் அவர் சொல்ல, அவங்க அந்த பௌதிக விதி என்னென்றால், நானும் கிழவி, தள்ளாத வயதில் என் கணவன் ஒன்றும் செய்ய முடியாத சூழ்நிலையில் இருக்கிறார், இந்த வயசில் எங்களுக்கு குழந்தையா? ஒரு ஆச்சரியமான ஆச்சரியங்களை நிகழ்த்துவன் அல்லாஹ். லா ஹவ்ல வலா குவத இல்லா பில்லாஹ். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர் தன்னுடைய தள்ளாத வயதிலே ஆண் குழந்தை அல்லாஹ் கொடுத்த போது சொல்ற வார்த்தைகள், கால ரப்பி இன்னி வஹலல் அலமு மின்னி வஸ்தஅல அர்ரஅசு ஷைபன் வலம் அகும் பிதுஆஇக ரப்பி ஸகியா. என் இறைவா, என் எலும்புகள் எல்லாம் பலவீனம் அடைந்திருக்கிறது, தலையோ நரையால் மின்னுகிறது, இருந்தாலும் உன்னிடத்தில் கேட்கும் அந்த நம்பிக்கையை மட்டும் நான் உடல்ல, அதுல நிராசை அடையல. வெள்ளை விளர்ந்து வைத்து உடம்பெல்லாம் பலவீனம் அடைந்து விட்டது. அப்படி இருந்தும் கூட அல்லாஹ் நாடினால் நடக்கும் என்கின்ற அந்த நம்பிக்கையில் தளராமல் உறுதியாக இருந்தார். யா ஜக்கரியா இன்னா நுபஷ்ஷிருக பிகுலாமின் இஸ்முஹு யஹ்யா. ஜக்கரியாவே, ஒரு புதல்வன் பற்றி நாம் உமக்கு நற்செய்தி சொல்கிறோம், அவரது பெயர் யஹ்யா. யஹ்யா என்கின்ற குழந்தை உங்களுக்கு கிடைக்க போகிறது. கால ரப்பி அன்னா யகூனு லி குலாம். எனக்கு எப்படி குழந்தை கிடைக்கும் யா அல்லாஹ்? வகானத் இம்ராஅதி ஆகிரா. என்ற மனைவியே ஒரு மலடு, நான் ஒரு கிழடு, ஒரு மரத்துக்கும் கிழட்டுக்கும் எப்படி அல்லாஹ் குழந்தை கிடைக்கும் என்று அவர் கேட்கிறார். வகானத் இம்ராஅதி ஆகிரா وقد بلغت من الكبر عتيا. அதாவது நான் கிழவயதை அடைந்து விட்டேன், என் மனைவியே ஒரு மலடு, இந்த மலடும் கிழடும் சேர்ந்து எப்படி குழந்தை வளர்க்க முடியும் என்று அவர் கேட்கிறார். உலகத்தில் இதுதான் கேள்வி, நியாயமான கேள்வி. قال كذلك قال ربك هو علي حين وقد خلقتك من قبل ولم تك شيئا. அல்லாஹ் நாடினா எல்லாம் நடக்கும். அப்படித்தான் என்று அல்லாஹ் கூறுகிறான். அது எனக்கு எளிதானது. அல்லாஹ் சொல்றான், எனக்கு எளிதானது. உலக விதிதான் மலடு பிள்ளை பிறக்க முடியாது, உலக விதிதான் கிழடு பிள்ளை பிறக்க முடியாது என்கிறது. ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், எனக்கு மிகவும் இலகுவானது. கணவனே இல்லாமல் மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை கருவறையில் குழந்தையை உருவாக்கியவன் அல்லாஹ். உலக பொது விதி என்னவென்றால், ஒரு பெண்ணும் ஆணும் சேர்வதன் மூலமாகத்தான் குழந்தை பெறலாம் என்பது உலக பொது விதி. எந்த ஆணும் தொடாமலே மரியமின் கருவறைக்குள் ஈசாவை உருவாக்க செய்தவன் அல்லாஹ். ஒன்றுமே இல்லாமல் இந்த உலகத்தை, மனிதரை படைத்தவன் அல்லாஹ். அல்லாஹ் நாடினால் எதுவும் நடக்கும். லா ஹவ்ல வலா குவத இல்லா பில்லாஹ். இந்த நம்பிக்கையுடையவர்கள் உலகத்தின் பொக்கிஷங்களை அடைவார்கள், மறுமையின் வெற்றியை அடைவார்கள், ஒரு நாளும் தோல்வி அடைய மாட்டார்கள், இயலாது என்கின்ற நிலைக்கு போக மாட்டார்கள், விரக்தி நிலைக்கு போக மாட்டார்கள், கவுன்சிலர்களை தேடித் தெரிய மாட்டார்கள். இந்த உலகத்தின் நிகழ்வுகள் அனைத்துக்கும் சொந்தக்காரன் அல்லாஹ். அவன் நாடுவதுதான் நடக்கும், அவன் நாடா ஒன்று நடக்காது. லா ஹவ்ல வலா குவத இல்லா பில்லாஹ். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சம்பவம் இந்த துல்ஹஜ் மாதம் முழுமையாக பேசப்பட்டது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஊரே ஒன்று திரண்டது, ஆட்சியாளரின் தலைமையில் ஒன்று திரண்டது. உங்கள் தெய்வத்துக்கு செய்த விடயத்திற்காக அவரை நீங்கள் நெருப்பிலிட்டு பொசுக்கி கொன்று உங்களுடைய கடவுளுக்கு நீங்கள் நன்றி உணர்வோடு நடந்து கொள்ளுங்கள் என்று ஆட்சியாளர்கள் கட்டளை போட்டு விட்டார்கள்.
பெருமடுவு தோண்டப்பட்டு பெருத்தி குந்த மூட்டப்பட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்கின்ற ஒரு தனியாக நின்ற ஒரு மனிதர் ஒரு நாடே ஒன்று என்று அவரை கொல்ல முடிவெடுத்து அதற்கான எல்லா செய்திகளும் செய்துவிட்டன. இந்த சக்தியை மிகைக்கும் ஆற்றல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திலே இல்லை, அவரிடத்திலே இல்லை. ஆட்சியாளர்கள், பெரும்படை, மக்கள் எல்லாம் ஒன்று கூடி அவரை கொல்ல முடிவெடுத்தாங்க. ஆனால் அவர் இவங்களோட ஒப்புடக்கள் எல்லாம் அவரிடத்தில் எந்த சக்தி, இந்த நிலைமையை மாற்றும் ஆற்றல் இல்லை. ஆனால் அவர் உறுதியாக நம்பி இருந்தார். லா குவத்த இல்லா பில்லாஹ், அல்லாஹ்வை தவிர எனக்கு எந்த நிகழ்வு நடத்தும் ஆற்றல் இவர்களுக்கு கிடையாது. ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், அல்லாஹ் எனக்கு போதுமானவன், அவனை சிறந்து பாதுகாவலன் என்று அல்லாஹ்வின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்திருந்தார். அல்லாஹ் நாடாமல் எனக்கு எதுவும் நடக்காது, இந்த உலகமே ஒன்று கூடியிருந்தார் என்றால் எதுவுமே செய்ய முடியாது என்கின்ற அந்த கொள்கையிலே தெளிவாக இருந்தார். லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். நெருப்பிலே தூக்கி வீசப்பட்டார். அல்லாஹு தஆலா நெருப்புண்ட சுடணும், அதான் பொது விதி, பௌதிக விதி அல்ல. நெருப்புடைய தன்மையே மனிதனை சுட்டு பொசுக்கி கரியாக்கி சாம்பலாக்கி விடுவதுதான். யாராரு கூனி பர்தன் வ ஸலாமா அலா இப்ராஹிம, நெருப்பே நீர் இப்ராஹிமுக்கு குளிராகவும் பாதுகாப்பாகவும் மாறிவிடு என்று நாம் கட்டளையிட்டோம். பல நாட்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தஃசீரிலே சொல்கிறார்கள், அந்த நெருப்புக்குள்ளே இருந்தார். அவருடைய ஏசி ரூமிலே இருப்பது போன்று சுகமாக வாழ்ந்து விட்டு வெளியே வந்தார். நெருப்புக்குள்ள சுடணும், அவர் சாகணும், கருகணும், சாம்பலாகணும், இதுதான் பொது விதி. அல்லாஹ் நாடினால் அது ஒன்றும் நடக்காது. லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். இயற்கையின் விதிகளை உடைத்து அல்லாஹ் தன் வல்லமையை இந்த உலகத்துக்கு புறம்போட்டு காட்டுகின்ற வரலாற்று அம்சங்கள் தான் இவை. குர்ஆனை நம்பிய சமூகம், குர்ஆனிலே சொல்லப்படுகின்ற வரலாறுகள் எல்லாம் உண்மை. இது வெறும் கற்பனை கதைகள் அல்ல. என்கின்ற அந்த ஈமானோடு இணைந்த பார்வையோடு இந்த வரலாறுகளை பார்த்தால் இந்த அதிசயம் அந்த காலத்து சமுதாயத்துக்கு மட்டும் சொந்தமானது அல்ல. ஈமானுடையவர்கள் எல்லோருக்கும் இந்த வாய்ப்பை அல்லாஹு தஆலா நாம் அறியாத, இது அன்றைக்கு நடந்தது நமக்கு தெரியும், அவங்களுக்கு நமக்கு இன்றைக்கு சொல்லி காட்டுறான். அல்லாஹ் அன்றைக்கு நடந்த சம்பவத்தை இன்றைக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இப்படியான வரலாறுகள் இந்த உலகத்தில் அவ்வப்போது நடந்து கொண்டிருக்கும். அல்லாஹ்வுடைய வல்லமைகள் நடந்து கொண்டே இருக்கும். அந்த அடிப்படையில் தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பெரும் படை திரட்டி போகிறது, பெரும்படை திரட்டி போகிறது. ஒரு சிறு கூட்டம், முன்னால் கடல், பின்னால் பெரும்படை. கூட இருந்தாக்கள் இயல்பான பௌதிக விதியை பேசினாங்க. இன்னான முதுரக்கோ, நாங்க நம்மால் அல்ல வசனா மாற்றிக்கொண்டோம் என்று சொன்னார்கள். முடிச்சு, கதை முடிச்சு. கடல்ல முழுந்து சாகணும், இல்லாட்டி அவன் கையில அடிபட்டு வெட்டி குத்தி சாகணும். மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார், இல்ல அப்படி விஷயம், இந்த ரப்பு என்னோடு இருக்கிறான் என்று சொன்ன போது அல்லாஹ் கடலுக்கு உத்தரவு போட்டான், நீங்கள் அந்த கடல் மீது அடியுங்கள், உங்களுடைய அசாபினால அடியுங்கள் என்று சொல்ல போது பெரும் மலைகள் போன்று அந்த கடல்கள் புலந்து அது அப்படி அரணாக நிற்க வழி புலந்து வெளியேறி சொல்லுகிறார். லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். அல்லாஹ் நாடினால் கடலும் புலக்கும், அல்லாஹ் நாடினால் எதுவும் புலக்கும். எந்த வழியில் அல்லாஹ் காப்பாற்ற நினைக்கிறாரோ அந்த வழியில் எல்லாம் அல்லாஹ் காப்பாற்றுவான். இந்த நம்பிக்கை தான் என் வாழ்க்கையில் நல்லதையும் கெட்டதையும் சரியாக அளந்தாய்ந்து செய்வதற்கான அந்த மன உணர்வு நமக்கு தெரியும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மனைவி ஹாஜரையும் மகன் இஸ்மாயிலையும் பச்சிளம் பாலகன் ஒரு தோல்பைக்குள்ள கொஞ்சம் தண்ணியும் கொஞ்சம் உணவையும் கொடுத்து, மனித சஞ்சாரமே இல்லாத, குர்ஆனிலே சொல்லப்படுகின்ற வசனம், மனித சஞ்சாரமே இல்லாத ஒரு பாலைவனத்திலே தட்ட தனிய விட்டு விட்டு செல்கிறார். எங்க போறீங்க விட்டு போட்டு இந்த இடத்திலே எங்க போறீர்கள்? திரும்பியும் பாராமல் அவர் எவ்வளவுதான் கேட்டு கேளாமல் போகிறார். அப்ப ஹாஜருக்கு புரிஞ்சிச்சு, அல்லாஹு அமரக பிஹாதா, அல்லாஹ் இப்படி சொன்னான் என்ன விட்டு போட்டு போக சொல்லி, எங்களை இப்படி தட்டத்தை நீங்க விட்டு போட்டு போக சொல்லி அல்லாஹ் சொன்னானா? நான் இதன் லா யுவையனா, இதன் லா யுவையுன அல்லாஹ், அப்படின்னு அல்லாஹ் எங்களை கைவிட மாட்டான். லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். வெறும் கொஞ்சம் தண்ணியோடு வாழ முடியாம திண்டாடியவர்களுக்கு இந்த உலகம் அழியும் வரைக்கும் உலகத்துக்கு நீர் போட்டும் அளவுக்கு அல்லாஹ் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய காலடியில் இருந்து நீரூற்றை ஏற்படுத்தி ஜம் ஜம் என்கின்ற அந்த
ஓடும் நதி போன்ற ஒரு நீரூற்றை உலகம் அழியும் வரைக்கும் மக்களுக்கு புகட்டுவதற்காக அல்லாஹ் வழங்கினான். லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். பௌதிக விதிகளை மாற்றும் ஆற்றல் கொண்டவன் அல்லாஹ். அந்த ஆற்றல்களை மீறி இந்த உலகத்தில் உள்ளவர்கள் எதுவும் சாதிக்க முடியாது. வல்லமைகள் எதுவும் வெல்லாது. 2/3 மெஜாரிட்டி எடுத்தோம். 30 ஆண்டுகள் ஆட்சி நின்று பிடிக்கும். 3 ஆண்டுகள் கூட நின்று பிடிக்கவில்லை. லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். உலகத்தின் சூழ்நிலையை மாற்றுவன் அல்லாஹ். ஆட்சி அதிகாரங்களை அல்லாஹ்தான் கொடுக்கிறான், அல்லாஹ்தான் எடுக்கிறான். இங்கே வருகின்றவர்களெல்லாம் அவருடைய கெட்டித்தனத்தில் வெல்வதும் கிடையாது, அவருடைய கெட்டித்தனத்தில் வாழ்வதும் கிடையாது. அல்லாஹ் ஒரு காலத்துக்கு கொடுத்து சோதிக்கான், எடுத்துருவான். லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். இந்த தத்துவத்தை நாம் விளங்க வேண்டும். இந்த தௌஹீதை புரிய வேண்டும். இந்த தௌஹீதின் அடிப்படையில் வாழ்கின்றவர்கள் ஒரு நாளும் ஈருலக வாழ்விலும் வெற்றி அடைய தோல்வி அடைய மாட்டார்கள். அதனால்தான் நபி அவர்கள் சொன்னார்கள், கன்சும் மின் குனூஸில் ஜன்னah, சுவர்க்கத்தின் பொக்கிஷங்களில் ஒன்றுதான் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். நாம ஹராத்தை உழைக்கும் உழைச்சி என்ன பலன்? இதால் எப்படி வெல்ல? அல்லாஹ்வை வெறுத்து வெல்லலாமா? நம்ம வட்டியை பற்றி அல்லாஹ் சொல்லக்கூடாது. வட்டியோடு சம்பந்தப்படுகிறவர்கள் அல்லாஹ்வோடும் அல்லாஹ்வுடைய தூதரோடும் போர் பிரகடனம் செய்யட்டும், தயாராகட்டும் சொல்லலாம். அல்லாஹ்வோடு சண்டை ஒடிக்க வெல்லையிலுமா? வெல்லையிலாது. லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படி நிறைய சம்பவங்கள் குர்ஆனிலே இருக்கிறது. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் என்கின்றவர் மீனின் வயிற்றிலே வைத்து அல்லாஹ் பார்த்த மீனுக்குள்ள ஒரு ஆள் வயிற்றில போனால் இருள் உலகம், காற்றில்லாத உலகம், அதுல போய் அவர் சாகர வழியை தவிர வேறு வழியும் கிடையாது. ஆனால் அல்லாஹு தஆலா பல காலங்கள் அவரை மீனின் வயிற்றிலே வைத்து அவரை நாம் வெளியிலே தள்ளினோம் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். மீன் அவரை காப்பாத்தல, அல்லாஹ் காப்பாத்தினான். நடுக்கடலிலே ஒரு மீனுடைய வயிற்றில பலகாலம் வாழும் வாய்ப்பை அல்லாஹ் கொடுத்த செய்தி அது நூன் என்று குர்ஆனிலே யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்கின்ற வரலாறு சொல்லி இருக்கிறது. லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம், இன்னி மஸ்ஸனிய துர்ரு, என்ன கஷ்டம் துன்பம் போட்டு ஆற்றுகிறது. வறுமை இருந்து நல்லா இருந்தவர் கஷ்டத்துல வந்துட்டார். அல்லாஹ் சொல்லுகிறார், இன்னி மஸ்ஸனிய துர்ரு வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன், நீதான் கருணையாளர்களுக்கெல்லாம் பெரும் கருணையாளன். ஏன அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே தனக்கு ஏற்பட்ட நோய், வறுமை, கஷ்டம், நெருக்கடி, வாழ்வியல் பிரச்சனைகள் எல்லாம் சொல்லி அல்லாஹ்விடத்திலே அழுதபோது ஃபஸ்தஜப்னா லஹு ஃபகஷஃப்னா மா பிஹி மின் துர்ரின் வஆதைனாஹு அஹ்லஹு, இப்படி அல்லாஹ் சொல்றார். அந்த சூழ்நிலை அப்படி நாங்கள் போக்கி விட்டோம் என்று அல்லாஹ் சொல்கிறார். அவர் அழைப்புக்கு நாம் பதில் கொடுத்தோம் என்று சொல்கிறார். உலகத்தில் எவ்வளவுதான் கஷ்டம் என்றாலும் அந்த கஷ்டத்தை அல்லாஹ் இந்த பிரச்சனை தீராது வாப்பா என்று சொல்லி தந்துட்டது. மனித சிந்தனைகளால், மனித முயற்சிகளால், மனித ஆட்டங்களால், மனித ஆற்றல்களால் தீராமல் போகலாம். அல்லாஹ் நினைச்சா தீரும். கடலும் பொளந்து நமக்கு வழி தரும், நெருப்பும் நமக்கு குளிராய் மாற்றி இடம் தரும், மீனும் நம்மை காத்து, ஏன் சிங்கம் கூட நம்மை காத்து வழி அனுப்பும். இந்த உலகத்தில் அல்லாஹ் நாடினால் எதுவும் சாத்தியமாகும். லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். வருத்தத்தை போக்காற்றவன் அல்லாஹ். டாக்டர் நம்மளை சுகமாக்குறது கிடையாது, அல்லாஹ் தான் சுகமாக்குற. அந்த நம்பிக்கை இருக்கணும். சுகமாக இல்லையா, அல்லாஹ்வுடைய நாட்டம் அவ்வளவுதான், முடிவு. அல்லாஹ் கத்தர் நம்பிட்டு போகணும். லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். அல்லாஹ் கைவிட்ட ஒன்றை இந்த டாக்டர் காப்பாத்தலாது. அல்லாஹ் காப்பாத்த நினைச்ச ஒன்றை டாக்டர் காலம் தேதி குறிச்சாலும் அங்க அது போய் தயாரிக்கும். அந்த வாழ்க்கை வாழ்ந்து தயாரிப்பாங்க. நீங்க 6 மாசத்தான் இருப்பங்கிறவர் பல வருஷம் வாழ்ந்து இருக்கிறார். நீங்க நல்லா வாழ்வி என்றவர் 6 மாசத்தால போன வரலாறு இருக்கிறார். ஏனென்றால் இது ஆறு கையிலையும் கொடுத்த அதிகாரம் கிடையாது. லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். இந்த கலிமாவில் நாம் உறுதியான நிலைப்பாட்டுக்கு வருவோம், தெளிவாக விளங்குவோம். அல்லாஹ் தான் ஆற்றல் மிக்கவன். அந்த அல்லாஹ்வுடைய ஆற்றலை அவன் நாடாமல், அவனை மீறி யாராலும் வெல்ல முடியாது. அல்லாஹ் நமக்கு அருள் புரிய வேண்டும், நமக்கு நல்லது நடக்க அவன் உதவி செய்ய வேண்டும் என்கின்ற அடிப்படையில் அவன் மீது நாம் முழு நம்பிக்கையும் உறுதியும் கொண்டு எம் வாழ்வை அமைத்தோம் என்றால் ஈருலக வாழ்விலும் வெற்றி அடைவோம். வாஹர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்னல் ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ், அம்மா பஅத்.
அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவை பயந்து கொள்வோம். அல்லாஹ்வின் மீது நாம் நம்முடைய நம்பிக்கையை, நம்முடைய தௌஹீதை தெளிவாக உறுதிப்படுத்திக் கொள்வோம். இந்த உலகம் அல்லாஹ்வுடைய உலகம். இந்த உலகத்தில் அவனுடைய அடியார்களாக நாம் படைக்கப்பட்டுள்ளோம். அவனுடைய விருப்பு வெறுப்புகளுக்கு நாம் கட்டுப்பட்டு நடக்கின்ற போது, அல்லாஹு தஆலாவின் அந்த ஆளுமை ஆற்றல்களை புரிந்து நடக்கின்ற போது நாம் அவனுடைய அன்புக்கும் அவனுடைய அருளுக்கும் பாத்திரமாக ஆகுவோம். அல்லாஹ் தான் இந்த உலகத்தில் முதன்மையான பவர், சூப்பர் பவர். அவன் நாடாமல் இந்த உலகத்தில் எந்த மாற்றமும் நிகழாது. அவனை மீறி அவனை வெல்லும் சக்தி இந்த உலகத்தில் எந்த பௌதிக வளத்துக்கும் கிடையாது, எந்த பௌதிக ஆளுமைக்கும் கிடையாது. இதை மிக ரத்தின சுருக்கமாக சொல்கின்ற வார்த்தை தான் லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ். இதை விலாவாரியாக விளங்குகின்ற, விளக்கப்படுத்துகின்ற விடயம் தான் அல் குர்ஆன் முழுக்க அப்படியே பரவி கிடக்கின்ற வரலாற்று சம்பவங்களாகும். அந்த வரலாற்று சம்பவங்களில் சிலரை சொன்னான். யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றை எடுத்து பாருங்கள். அவர் காட்டிலே விடப்பட்டு கடைசியிலே ஒரு நாட்டினுடைய முக்கிய மந்திரியாக மாறுகின்ற அளவுக்கு அல்லாஹ் சூழ்நிலையை மாற்றுகிறார். நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறை எடுத்து பாருங்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் ஒரு பாலைவனத்தின் கப்பலை கட்டுகின்ற போது மக்கள் எல்லாம் கேவலமாகவும் ஏளனமாகவும் பார்த்தார்கள். தண்ணில்லாத இடத்த கப்பலை கட்டுற ஆளுநர். அல்லாஹு தஆலா பூமிக்கு கட்டளை போட்டான். நீர் பொங்கியது, வானமும் நீரை கொட்டியது, கப்பல் எழும்பியது. ஈமான் கொண்டோரெல்லாம் ஏற்றி காப்பாற்றப்பட்டார்கள். பௌதிக விதிகள் தோத்து போனது. நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன், அவர் கூட அவருடைய கொள்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை. கடைசி நேரத்தில் மகனை அழைத்து சொல்கிறார், மகனை வாடா வந்து ஏறிக்கொள் என்று, யார் முனைய என்று அன்பாக அழைத்து சொல்லுகிறார். அவன் பௌதிக விதிக்கு எனக்கு நீங்க தெரியும், நான் நீங்கி தப்பிக்கோன்னு சொல்றான். மலையிலேறி தப்பிப்போம் என்று சொல்கிறான். அல்லாஹ் ஒன்றை கூறினால், அல்லாஹ்வுடைய தூதர் ஒன்றை சொன்னால் அதை ஆறாலும் வெல்ல முடியாது. நீங்கி தப்புவன் என்று சொன்னவனோ மலையிலேறிய தன்னை காப்போம் என்று சொன்ன மலையையும் மீறிய தண்ணீர் மூழ்கி செத்து போறான். நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன், நபியுடைய மகன். லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ். இப்படி வரலாற்றில் நிறைய சம்பவங்கள் இருக்கின்றன. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வரலாற்றில் நடந்த ஒரு சம்பவம், பத்ரிலே போய் நின்ற போது சிறிய ஒரு படை, சும்மா தேவை ஒரு யுத்தத்துக்கு போக ஒருவர், அல்லாஹு தஆலாவுடைய சூழ்நிலை மாறுகிறது. ஒரு யுத்த சூழ்நிலை, 1000 பேர் நன்கு தயாரிக்கப்பட்ட படையோடு போராட வேண்டிய நிலை. நபி அவர்கள் அல்லாஹ் மீதான அந்த தவக்குலை, அவர்கள் மீதான அந்த பொறுப்பை, அவர்கள் மீதான நம்பிக்கை, அந்த இந்த படையெல்லாம் பெருசல்ல. அல்லாஹ் நாடினால் இந்த படை கூட தோத்து துவம்சம் செய்யும் ஆற்றல் அவனுக்கு இருக்கிறது. அல்லாஹ்விடத்திலே மண்டையிட்டு அழுதார், தொழுதார், அழுதார். அல்லாஹு தஆலா 1000 மலக்குமார்களை அனுப்பி பெரும் வெற்றியை கொடுத்தான். இப்ராஹிம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் ஹிஜ்ரத்து போகின்ற இந்த பயணத்தில், ஹிஜ்ரத்து போகின்ற பாதையில் எதிரிகளுடைய கண்ணிலே மண்ணை தூவிட்டு ஒரு குகையிலே இருந்த போது, எதிரிகள் தேடி எல்லா பக்கமும் அழித்துவிட்டு தேடிவிட்டு இவர்கள் இருந்த இடத்தை நெருங்குகின்ற போது அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், அவர்கள் புரிந்து வார்த்தா நம்மளை கண்டுவிடுவதாம் என்கின்ற நிலை, அந்த அளவுக்கு காலடிக்கு அவர்கள் வந்த போது, நம்ம 2 பேரும் தானே இருக்கிறோம், நல்ல ஒரு சிக்கலான ஒரு இறுக்கமான நிலையில் நாம் இருக்கோமே என்று அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த பௌதிக சூழ்நிலையை பற்றி சொன்ன போது, எங்களோடு அல்லாஹ் இருக்கிறான் என்று சொன்னார். காலடி வந்தும் அவர்களுடைய பார்வையில் அல்லாஹ் படாமல் காப்பாற்றினான். லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த தத்துவம் மனிதனுடைய காதுகளில் எப்போதும் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும், வாய்களில் எப்போதும் சொல்லப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் என்பதனால் தான் அல்லாஹு தஆலா ஒவ்வொரு நாளும் இதை சொல்லக்கூடிய இடத்திலும் வைத்திருக்கிறான். அதான் சொல்லப்படுகின்ற போது, அந்த அதானுக்கு பதில் சொல்லுகின்ற போது, அந்த அதானுடைய நேரத்தில் லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ் என்று சொல்கின்ற இடத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். 5 நேர அதானிலும் இந்த சொல்லப்பட வேண்டும். முஅத்தின் அதான் சொல்லுகின்ற போது நாம் லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ் என்று சொல்ல வேண்டும். அல்லாஹுக்கு அந்த ஆற்றல் உள்ளது. அல்லாஹ் தொழுகைக்கு வாங்க என்றால் தொழுகைக்கு போறது மனசும் உணர்வும் உடம்பும் ஒத்துழைப்பு போலணும். அல்லாஹ் நாடினும் தான் கிடைக்கும். அல்லாஹ் நாடாத சைத்தானுக்கெல்லாம் கிடைக்காது.
பாங்கு சொல்லும் போது பள்ளியை விட்டு போறான் என்றால் அந்த உணர்வு மாற்றடும் தெம்பும் அல்லாஹ் கொடுக்கல. ஹய்யா அலஸ் ஸலா, ஹய்யா அலஸ் ஸலா என்று சொல்லுகின்ற போது லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ், ஹய்யா அலல் ஃபலா, வெற்றியின் பக்கம் வாருங்கள் என்றால் அந்த வெற்றியை அடையும் ஆற்றல் அல்லாஹ் தான் தருவான். அதை சொல்லி நாம் அதை உள்ளத்தில் உள்வாங்கி அல்லாஹ் எனக்கு இந்த தொழுறத்துக்கும் இந்த வெற்றியை பெறுவதற்கும் எனக்கு ஆற்றல் தர வேண்டும் என்கின்ற அந்த உணர்வை உண்டு பண்ணுவதற்காக அல்லாஹ் ஹய்யா அலஸ் ஸலா ஹய்யா அலல் ஃபலா என்று சொல்லுகின்ற போது லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ் என்று சொல்லுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ் இந்த தத்துவத்தில் உறுதியான நம்பிக்கை கொண்டு என் வாழ்க்கையை கட்டி எழுப்புவோம். அல்லாஹ் வழங்கிய அந்த பொக்கிஷத்தை, நபி அவர்கள் முன்மொழிந்த அந்த பொக்கிஷத்தை, வெற்றி பொக்கிஷத்தை இந்த உலகத்திலும் நாளை மறுமையிலும் அடைந்து கொள்வதற்கு நாம் முயற்சி செய்வோம். அல்லாஹு தஆலா அதற்கு நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அக்மிஸ்